Hi friends, welcome to zerotohero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC MTS questions தான், previous year questions நம்ம பார்க்க போறோம். அதுல குறிப்பா வந்து GKGS question நம்ம பார்க்க போறோம். இந்தது ஏன் நம்ம பார்க்கறோம்னா இதுதான் நம்மளோட மெரிட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணக்கூடிய பார்ட். ஜெனரல் நாலேஜ் பிளஸ் இங்கிலீஷ் இந்த ரெண்டு தான் மேஜரா நம்மள செலெக்ஷன் கொண்டு போகக்கூடிய டாபிக். இது வந்து அதிகமான டாபிக்ஸ் இருக்கனால ஜிஎஸ்ல வந்து கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஃபுல்லா எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். எந்தெந்த ஏரியாவில எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு இதுல ஒரு ஷிப்ட்ல எடுத்து எல்லா கொஸ்டினும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பின்வரும் எந்த நடன வடிவத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்பொலியா. இந்த நெக்ஸ்ட், நீண்ட காலமாக எடுக்கப்படும் சராசரி வானிலை முறை உதாரணமாக 25 ஆண்டுகள் அவ்விடத்தின் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. காலநிலைன்னு சொல்றாங்க, கிளைமேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சொல்றது. இந்த நெக்ஸ்ட், கஜரி என்பது இந்தியாவின் நாட்டுப்புற பாடல் மற்றும் நடன வகையாகும். அதன் மூலாதாரம் டேஸில் உள்ளது. அது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேச. கஜரின்றது இந்த நாட்டுப்புற நடனம் கஜரி. நெக்ஸ்ட், கிருஷ்ணா நதி இந்தியாவின் டேஸ் மாநிலத்து வழியாக பாய்கிறது. இது வந்து கர்நாடகாவில் தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், மௌரிய பேரரசில் பல நகரங்கள் இருந்தன. பின்வரும் நகரங்களில் தென் பகுதி கடைசியில் அமைந்திருந்த நகரம் இது. கடைசியில் வந்து பிரம்மகிரி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வி அறிவின் தோராயமான விகிதம் என்ன? பெண்களுக்கான கல்வி அறிவு 2011 சென்சஸ் படி. ஓகேவா, அது 65. அப்ப சென்சஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. நீங்க நல்லா பார்த்து வச்சுருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல இருந்து ரெகுலர் எல்லா ஷிப்ட்லயுமே பார்த்திருக்கேன், வந்திருக்கு. நெக்ஸ்ட், இது வந்து கரண்ட் ரெஃபரன்ஸ் உள்ளது. செப்டம்பர் 8 2022 அன்று நிதி ஆயோக் டேஸ் உடன் இணைந்து நாட்டின் முதல் தேசிய மின்சார சரக்கு தளம் எலக்ட்ரிக் பிரைவேட், அதாவது நேஷனல் எலக்ட்ரிக் ஃப்ரைட் பிளாட்ஃபார்ம் எலக்ட்ரிக் ஃப்ரைட் ஆக்சலரேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் இந்தியா ஃபாஸ்ட் இந்தியா என்று அறிமுகப்படுத்தியது. என்ன உலக வள நிறுவனம், வேர்ல்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளது. இந்த மாதிரி இதை தான் நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த மாதிரி ஏதாவது முக்கியமானது பாத்தீங்கன்னா அந்த இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு நோட் தனியா போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாலும் அதுல முக்கியமான பாயிண்டா நோட் பண்ணுவீங்க. இதுல இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ரெகுலேட்டிங் ஆக்ட் என்னும் சட்டத்தை டேஸ் நிறைவேற்றியது 1773. கிரிக்கெட்டில் பந்தை எல்லைக்கு மேல் நேராக அடிப்பது. இது வந்து சிக்ஸ் அடிக்கிறாங்கல்ல, பவுண்டரி மேல இருக்குல்லையே, அதுதான் சொல்றாங்க சிக்ஸ். இந்த மாதிரி இது வந்து அந்த புரிஞ்சா மட்டும் ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். சிம்பிளானதுதான். கிரிக்கெட் விளையாடுறவங்க ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி டோக்கியோ ஒலிம்பிக் 2021 நடைபெற்றது. இந்தியா வென்ற வெண்கல பதங்கள் எத்தனை இருக்கிறாங்க? 4 வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், கிதாப் உல் ஹிந்த் என்னும் ஒரு அரபு நூலானது டேஸால் எழுதப்பட்டது. இது அல்பிருனில எழுதியிருக்காங்க. அல்பிருனி. நெக்ஸ்ட், தன் வழியிலே பருப்பொருட்களை காட்டாத பொருட்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒளி புகாத பொருட்கள். வெளி போகாத வந்து ஒளி புகா பொருட்கள் சொல்லுவோம். அந்த வழியை கடக்க முடியாத பொருள் எல்லாமே ஒளி புகா பொருட்கள் சொல்றோம். தமிழ்நாட்டில் உள்ள அயவர தேஸ்வர் கோயில், ஐரவ தேஸ்வர் கோயில் டேஸால் கட்டப்பட்டது. 2ஆம் ராஜராஜ சோழன் அவங்கதான் கட்டப்பட்டிருக்காங்க. ஓகே, ஐரவ தேஸ்வர் கோவில். நெக்ஸ்ட், இது வந்து டெம்பிள்ல வரக்கூடிய பாயிண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது. புது டெல்லி சர்வதேச நடுவர் மைய சட்டம் 2019. நியூ டெல்லி இன்டர்நேஷனல் அப்ரிசியேஷன் சென்டர் ஆக்ட் நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிரமங்களை நீக்குவதற்காக மத்திய அரசுக்கு அனுமதிக்கப்பட்ட காலக்கெடு. புதுடெல்லி சர்வதேச நடுவர் மையம் மசோதா தொடங்கப்பட்ட நாளிலிருந்து டேஸ் ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருந்தது 5 வருஷம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட், தபால் அலுவலக சேமிப்பு வங்கிகளில் சேமிப்பு வைப்பு தொகையானது, சேவிங் டெபாசிட் பணம் விநியோகத்தின் எந்த அளவீட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது? இது M2 என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா, இந்த எக்கனாமிக் ரிலேட்டடா கேட்ட கொஸ்டின்ஸா இருக்கு. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்த்து நீங்க படிக்கிற போது எந்தெந்த ஏரியா கேட்டிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் ரொம்ப உதவியா இருக்கும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பேரழிவு ஆயுதங்கள் மற்றும் அவற்றின் விநியோக முறைகள் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கான தடை திருத்த மசோதா 2022 இந்திய அரசாங்கத்தின் டேஸ் அமைச்சகத்திற்கு உரித்தானதாகும். வெளியுறவு விவகாரங்களுக்கு சம்பந்தமானதுதான் இது. நெக்ஸ்ட், உரங்களை பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரியல்லன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து உரங்கள்னாலே மண்ணுக்கு மக்கிய கூழ்மமாக்க வழங்குகின்றதுதான் உரம். அது தாவரங்களுக்கு. மனிதனால் உருவாக்கப்பட்ட ரசாயன உப்பு
உரம்ன்றது சரியானது அல்ல. இது ஆமா இவங்கள பண்ணதான் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறதா உரம். அவை தாவர ஊடகத்துக்கு மிகவும் வளமையானவை இதெல்லாம் சொல்றாங்க. பட் ஆனா சரியானது அல்லனா அவை மண்ணுக்கு மக்கிய கூழ்மத்தை வழங்குகிறது. இது வந்து வழங்காது. ஓகேயா, சொன்னதே தவறானது இதுதான். இது வந்து கூழ்மத்தை வழங்காது, மக்க வைக்கும். இது உரம் வந்து மண்ணை வந்து வளப்படுத்தாது, நீர் அதிகமா கேட்கும் அந்த மாதிரி. இதுதான் சரியான ஆன்சர். அவங்க சரியானது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. பிரபலமான பாலிவுட் பாடகரான தில் ஹே முஸ்கில் பாடலை பாடியவர் யார்? அரிஜித் சிங். இது வந்து பிலிம் ரிலேட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள. இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை பற்றிய இந்தியா ஒரு குடியரசு நாடாகும். இந்தியா வந்து குடியரசு நாடு பாலிட்டிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், இஸ்லாமிய சந்திர நாட்காட்டிகளில் முதல் மாதம் இஸ்லாமியர்ல வந்து மொஹரம் தான் ஃபர்ஸ்ட் மாசம். நெக்ஸ்ட், பின்வருவற்றில் அரவிந்த் அடிகவால் எழுதப்படாதது எது? தி காஸ்ட் ஆஃப் லிவிங். தி காஸ்ட் ஆஃப் லிவிங். நெக்ஸ்ட், காந்தி ஈர்வின் ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தானது? 1931. இதுலதான் இரண்டாம் வட்டரசு மாநாடு நடந்திருக்கும். நெக்ஸ்ட், பின்வரும் எந்த சட்ட விதியில் கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? அதாவது 2022 ஆர்டிகல் சட்டப்பிரிவு 22 தான் கைது தடுப்பு காவலுக்கு எதிரான சட்ட விதி 22. நெக்ஸ்ட், பின்வரும் அமிலங்களில் எது வினிகர் அமிலத்தன்மையின் pH உருவாக்குகிறது? அசிட்டிக் அமிலம் தான். pH வெளியிலிருந்து அசிட்டிக் அமிலத்தை வச்சு தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்திய அரசமைப்பின்படி இந்தியாவில் மாநில சட்டமன்றத்தின் காலம் எழுது 5 ஆண்டு. ஓகே, இதுதான் நம்ம ஃபுல்லாவே ஒரு ஷிஃப்ட்ல கேட்ட எல்லா கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். மறக்காம தெரிஞ்சவங்க முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் வந்து MTS இந்த வருஷம் செலக்ட் ஆகணும். தமிழ் பீப்புள்ஸ் முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.